ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே வணக்கம். உங்கள் ஜோதிட குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு தை மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு தை மாதம் ராசிநாதன் சனி 2ல் இருந்தாலும் உங்களுக்கு 8 குடை அட்டமாதிபதி சூரியன் லக்னத்தில் இருப்பதும், அதே மாதிரி புதனும் 12ஆம் இடத்திலிருந்து ஜென்மத்துக்கு மாறுவதும், 5ல் குரு இருந்து ராசியை பார்ப்பதும், 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதும், 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் நல்லாயிருக்கும். அதே இது சூரியன் ஜென்மத்தில் இருக்கனால அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலும் கடைசி இந்த மாதம் நன்மையாக முடியும். வேலையில் இருப்பவர்களுக்கு சகா ஊழியர்களுடைய அமைப்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை உள்ள பெண்மணிகளுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். பொருளாதார வரவுகளும் சீராக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருவலருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய மாதமாக அமையும். அதற்கு சொந்த உறவுகள் மூலியமோ அல்லது தந்தை வழி சொந்த உறவுகள் மூலியமோ அந்த வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். வேலையை தேடுபவர்களுக்கு புதிய வேலை அமையக்கூடியதையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, படித்து முதுநிலை படிப்பு படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்கும். அல்லது வெளிநாட்டு வேலையை தேடுவதற்கு அந்த வேலை வாய்ப்பு அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் இந்த மாதம். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அனுசரிப்பு நல்ல மாதமாக இருக்கும் இந்த மாதம். தந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். தந்தை வழியில் நன்மைகள் கிடைக்கும், பல நன்மைகள் உண்டாக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ராசியை குரு பார்ப்பது தாய் வழியில் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே இது தாயாருக்கு உடல் சௌரிய கோளாறுகள் ஏற்படுத்தும் இந்த மாதம். அது காரணம் 4க்குடைய செவ்வாய் சனி பார்வை பெறுவதும் 6ல் மறைவதும், அது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும். தாய் வழி உறவியலிலும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். அதாவது நண்பர்கள் மூலியமும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு. அரசு வேலை எடுக்கும் முயற்சிகள் பூராவே வெற்றி பெறும். 3ல் ராகு இருப்பது ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது மெடிக்கல் சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை உண்டாக்கும். 10ஆம் இடத்து சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சம்மந்தப்படுவது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடை வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மிஷினரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு பூராமே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அது கன்சல்டிங் லைனில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். இந்த மகர ராசினர்களுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் காளியம்மனை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருகுமரன். நன்றி, வணக்கம்.